செல்லம்மா இன்னைக்கு வாழைப்பூ பொரியலும் முருங்கைக்கீரை பொரியலும் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கீரை எல்லாம் வச்சு வேக வச்சு இப்போ தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டேன் கீரையை. அடுத்தது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகா, உப்பு போட்டு வெங்காயம் போட்டு அது மஞ்சத்தூள் போட்டு பச்சை பயிரும் அந்த வாழைப்பூவும் கட் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அதை கழுவி போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சு தேங்காய் பூ போட்டு இறக்கி பொரியல் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி இந்த 2 பொரியல் எறா குழம்பு நேற்று வச்சு இருந்தது, அதை சுட வச்சு வச்சுட்டேன். கூட ரசம் வச்சுட்டேன், சாதம் வடிச்சிட்டேன். இன்றைக்கி இதுதான் இன்னைக்கு சமையல். பேர பிள்ளைங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணேன், ஸ்நாக்ஸ்க்காக ஒரு ஆப்பிள் தோல் சீவி பீஸ் போட்டு தேன் ஊற்றி அது பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு இதை கொடுக்குறேன். இது ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. ஆப்பிள் கூட தேனோடு சேர்த்து நல்லா விரும்பி சாப்பிடுவாளுங்க. அதனால் இந்த ஒரு ஐடியா பண்ணி நான் கொடுத்தேன் இன்றைக்கி. அடுத்தது நீங்களும் இந்த மாதிரி ஆப்பிள் டெய்லியும் ஒரு ஆப்பிளாவது கொடுக்கலாம், வசதி தான் வேணும். இது மாதிரி கொடுங்க பேர பிள்ளைங்களுக்கு. வேலையை விட்டு வீட்டுக்கு வராங்க பசங்க, டயர்டாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி தோல் சீவி தேன் விட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்களுக்கு ஆசையாக விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஒரு பீஸ் கூட மீதி வைக்க மாட்டாங்க, சுத்தமாக சாப்பிட்ருவாங்க. இது உடம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இது மாதிரி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. இப்போ நான் என் பேத்திக்கு இதை நான் தேன் ஊற்றி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன்டா. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கொடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட சொல்லி கண்டிஷன் பண்ணி கொடுத்துருங்க, சாப்பிட்ருவாங்க. சரிடா. அடுத்தது மாதுளம்பழம் 2 பழம் கட் பண்ணி மாதுளம்பழம் 2 பழம் உரித்து மிக்சி ஜாரில் போட்டு ஜூஸுக்காக நான் ரெடி பண்ணிட்டேன். இது 2 பாப்பாவுக்கும் ஜூஸுக்கு தான் இதை நான் ரெடி பண்ணேன். இதுலேயும் தேன் தான் விடுவேன் பிள்ளைங்களுக்கு. அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தேன் விட்டு ஸ்பூனால் 2 கலக்கி இதை நான் பாப்பாவங்களுக்கு குடிக்க வச்சுருவேன். மொட்டை மாடியில் விளையாடுறாளுங்க. அவங்களுக்கு இந்த விளையாடிட்டு வந்தாங்கன்னா டயர்டாக இருப்பாளுங்கன்ட்டு இதை கொடுத்துட்டு அப்புறம் ஹோம்ஒர்க்லாம் செய்வாளுங்க. அதுக்காக இந்த ஐடியா பண்ணி மாதுளம் ஜூஸு இப்போ நான் கொடுத்துட்டேன்டா. நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க. டெய்லியும் ஏதோ ஒரு பழம், வர்றது வெய்ய காலம், தண்ணி நிறையா குடிக்க வைங்க. நீங்களே எலுமிச்சம்பழம் ஜூஸு, சாத்துக்குடி, கமலா, ஆரஞ்சு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிங்க. உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. லீவில் குழந்தைங்கள வெயிலில் விட்டு விளையாட வைக்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பாய்ஸுங்களாம் மோசமான நிலைமையில் நான் நியூஸ் கேள்வி பார்க்குறேன். பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. பைடா செல்லம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.